SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாட்டிற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் அனைத்திலும் 8 தொகுதிகள் குறையும் நிலை உள்ளதால் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் என கூறினார். மேலும் வட மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை தமிழ்நாட்டை காட்டிலும் கூடுதலாக உள்ளதையும் சுட்டிக்காட்டினார். ஒன்றிய அரசாங்கம் 2026 நாடாளுமன்ற தொகுதிகளெல்லாம் மறுவரை செய்ய வேண்டும் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி மறுவரை செய்யப்பட்டால் தென்னகம், குறிப்பாக தமிழ்நாடு, தென் மாநிலங்களெல்லாம் மிகவும் பாதிக்கப்படும். எல்லா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டில் அவங்க நினைக்கிற மாதிரி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாங்கன்னாக்கா நம்முடைய மாநிலத்திலே 8 தொகுதி குறைந்து விடும். பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலே 8 தொகுதி குறைந்து விடும். தெலுங்கானா, ஆந்திராவிலே 8 தொகுதி குறைந்து விடும். இப்படி தென்பகுதியில் இருக்கிற தொகுதிகளெல்லாம் குறைந்து விடும். அப்படி குறைந்து விட்டோம் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைவதன் மூலமாக நம்முடைய குரல் வரை நெரிக்கப்படும். இவ்வளவு இருந்தே தென்னகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நாடு அறிய நீங்களும் அறிவீங்க.